Hi friends, welcome to SPR Wheels Travel Channel. உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் வந்து இன்ஃபினிட்டி சயின்ஸ் சென்டர். இந்த சென்டர் வந்து மிசிசிபி ஸ்டேட் பர்லிங்டன் என்ற இடத்துல இருக்குது. வாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம். இன்ஃபினிட்டி சயின்ஸ் சென்டரில் ஸ்பேஸ், எர்த் சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இந்த சயின்ஸ் சென்டரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கார்னிவரஸ் பிளான்ட் கன்சர்வேட்டரி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கார்னிவரஸ் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த கார்னிவரஸ் பிளான்ட்ஸ் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்சர்வேட்டரியில் வந்து பல வகையான பிளான்ட்ஸ் இருந்தது. ஒரு பிளான்ட்டு வந்து ஒரு விதமாக வந்து இன்செக்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணி ட்ராப் பண்ணி அதை வந்து கன்சியூம் பண்ணுதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு வகையான பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து வெப் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ட்ராப் பண்ணுது. இப்போ நம்ம பார்க்குற பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வாய் மாதிரியே இருக்குது அதோட ஸ்ட்ரக்சர். இப்போ அது பார்த்திங்கன்னா பல்லு மாதிரி கூட இருக்குது. பார்த்தோன்னா நல்லா க்ளோஸாக அதுக்குள்ளே வந்து இன்செக்ட்ஸ் போனவுடனே அது வந்து மூடிக்குது. இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபனல் மாதிரி இருக்குது. அந்த ஃபனலுக்குள்ளே இன்செக்ட் வந்தோன்னே அந்த பிளான்ட் வந்து அந்த இன்செக்டை சக் பண்ணிக்குது உள்ளே. நம்ம இப்போ பார்க்க போகிற செடி வந்து முன்னாடி பார்த்த செடி தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருந்தது. ஒரு செடி வந்து ஃபுல்லாக மூடிட்டு இருந்துச்சு, ஒரு செடி வந்து ஓப்பன் பண்ணியிருந்து பாருங்கள். அந்த ஓப்பன் பண்ண செடி தான் ட்ராப்பு. இன்செக்ட் வந்த உடனே மூடிக்குது. இந்த கார்னிவரஸ் பிளான்ட்லாம் நேரடியாக பார்க்குறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். ஸ்பேஸ் சென்டருக்குள்ளே போனவுடனே நம்ம அடுத்ததாக பார்த்தது வந்து இந்த ராக்கெட்டோட இன்ஜின். இது வந்து நாசாவில் யூஸ் பண்ண ஒரு ராக்கெட்டோட இன்ஜின். அது வந்து இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்ப்பீங்க இந்த ராக்கெட் வந்து எவ்வளோ மூவிங் பார்ட்ஸ் இருக்குது, எவ்வளவு பிரம்மாண்டமாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சூட். இது வந்து ஒரு ரிப்ளிகா, அதாவது ஒரு டூப்ளிகேட் காப்பி மாதிரி. இது வந்து இங்கே வச்சுருக்காங்க. விசிட்டர்ஸ் வரவங்க வந்து இந்த ஸ்பேஸ் சூட்டுக்குள்ளே நின்றுட்டு ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரிஜினல் ஸ்பேஸ் சூட்டோட ரிப்ளிகா. அதனால் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். நாசாவில் யூஸ் பண்ண ராக்கெட்ஸும் இங்கே 2-3 இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ராக்கெட், அதுவும் இங்கே டிஸ்பிளேயில் இருந்தது. இந்த சயின்ஸ் சென்டரில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பல கான்செப்டை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு வேவ் ஸ்டேஷன். இந்த வேவ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சுனாமி எப்படி உருவாகுதுன்றது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ சுனாமி உருவாகிறதுக்கான ஃப்ரீக்குவென்சி, அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து நம்ம வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வேவ்ஸ் வந்து ஹையாக இருக்கணுமா, லோவாக இருக்கணுமா, எப்படி இருக்குன்னு நம்ம செலக்ட் பண்ணோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அலைகள் வந்து உருவாகுது. இப்போ நம்ம பார்ப்போம் இந்த அலைகள் வந்து உருவாகி எப்படி வந்து ஷோரில் இருக்கிற ஹவுசஸை வந்து ரீச் ஆகுது, எவ்வளோ வந்து இன்டென்சிட்டி இருக்குதுன்னு நம்ம இதில் பார்த்து விஷுவலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஹரிக்கேன் வந்தால் எப்படி இருக்குன்றது லைவ் டெமோ. இதுக்குள்ளே போயிட்டு உள்ளே இருந்தால் அந்த ஹரிக்கேனோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம். இது உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா காசு பே பண்ணிட்டு தான் $2 நாங்கள் பே பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேர் உள்ளே போகிறோம். பார்க்கலாம். எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடோமீட்டர் இருக்குது. அது வந்து அந்த விண்டோட ஸ்பீடை வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அப்படியே வந்து 25 mph அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. காற்றோட இன்டென்சிட்டி அப்படியே இன்க்ரீஸ் ஆக வந்து உள்ளே வந்து அந்த ஹரிக்கேன் இருந்தால் எப்படி இருப்போன்ற அந்த ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு எக்ஸாக்டாக அவங்க வந்து நம்மளுக்கு உணர வைக்கிறாங்க. ஸ்பீடு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் 80 மைல்ஸ் வரைக்கும் போச்சு. விண்டு எப்படி இருக்குது டெஸ்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் கையில் ஒரு கிரெடிட் கார்டை ரொம்ப டைட்டாக தான் பிடிச்சிருக்கேன். ஆனால் வந்து அந்த விண்டு அடிக்கிற ஸ்பீடுக்கு வந்து அந்த கிரெடிட் கார்டு வந்து வெளியே பறந்து போயிடுச்சு. அவ்வளோ விண்டு இருந்தது. மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 80 மைல்ஸ் வரைக்கும் போச்சு. அதாவது 130 கிலோமீட்டர் தூர வேகத்துக்கு வந்து அந்த உள்ளே வந்து அந்த காற்றை ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க.
அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்விரான்மெண்டல் டேட்டாவை வந்து எப்படி சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஹரிக்கேன் எப்படி உருவாகுது, அதுக்கப்புறம் ஒரு எர்த்குவேக் எப்படி உருவாகுது, அதுக்கப்புறம் ஒரு வால்கேனோ எதுவாக இருந்தாலும் அந்த என்விரான்மெண்ட் டேட்டா வச்சு தான் அதை ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ப்ரிடிக்ட் பண்ணி அதோட இம்பேக்ட் எவ்வளோ இருக்குன்றதை நம்மளுக்கு முன்கூட்டியே சொல்கிறவாசி தான் நம்ம வந்து பல இயற்கை பேரழிவுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுது. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹரிக்கேன் ப்ரிடிக்ஷன் லேப். இந்த லேபில் வந்து என்விரான்மெண்டல் டேட்டா வச்சு ஒரு ஹரிக்கேனை ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. இந்த ஹரிக்கேன் எப்போ வரப்போகுது, எவ்வளோ இன்டென்சிட்டியில் வரப்போகுது, இந்த ஹரிக்கேன் வந்தால் எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி இவங்க மக்களுக்கு சொல்கிறாங்க. முக்கியமாக இவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து ஹரிக்கேனோட கேட்டகரி. அந்த ஹரிக்கேனோட கேட்டகரி பொறுத்து தான் மக்களுக்கு எப்படி வந்து பாதுகாப்பாக நடவடிக்கை எப்படி எடுக்கிறது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இவங்க வந்து முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஹரிக்கேன் ஃபோர்ஸ் லேப். இந்த லேபில் வந்து நம்ம வந்து ஒரு ஹரிக்கேனோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், எவ்வளோ ஃபோர்ஸில் வந்து ஒரு ஹரிக்கேன் வந்து இம்பேக்ட் பண்ணும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீடு மாதிரி ஒரு செட்டப், ஒரு காரு, ஒரு ட்ரீ, அது மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சுட்டு இந்த செட்டப்பை வந்து இப்போ க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹரிக்கேன் டெஸ்ட்டுன்ற பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆக்சுவலாக வந்து அந்த ஹரிக்கேன் வந்து அப்படியே வந்து நம்ம விஷுவலாக பார்க்கலாம் எவ்வளோ இம்பேக்ட் இருக்குதுன்னு. இப்போ இதை மூடிடலாம். மூடிட்டு வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணி முடித்தோடனே நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஹரிக்கேன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. காற்று வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி அதோட இம்பேக்ட் இருக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் விழுது. அதுக்கப்புறம் வீட்டோட கூரைகள்லாம் வந்து பிச்சின் போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரு எல்லாமே வந்து மொத்த ஸ்ட்ரக்சரும் அப்படியே வந்து இம்பேக்ட் ஆகிறத வந்து நம்ம வந்து விஷுவலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கன்ஸ்ட்ரக்ஷனோட இனிஷியல் பிக்சர்ஸ் இது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடந்தது, எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு, எப்படி எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இவங்க வந்து பிக்சராக இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து மேக்கிங் வேவ். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணால் எவ்வளோ வேவ் ஜென்ரேட் ஆகுது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஜம்ப் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த டிஸ்பிளேயில் பார்ப்பீங்க. நான் ஜம்ப் பண்ணோன்னே எப்படி வேவ் ஜென்ரேட் ஆகி எவ்வளோ வேவ் ஜென்ரேட் ஆகுது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே அந்த வேவ் ஸ்டேஷனில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சயின்ஸ் சென்டர் வந்து மொத்தமாக 2 ஃப்ளோர். கீழே உள்ள ஃப்ளோரை முடிச்சாச்சு. இப்போ மேலே உள்ள ஃப்ளோரில் உள்ள ஸ்பேஸ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம கீழே பார்த்த ராக்கெட் இன்ஜின், அதுக்கப்புறம் ஹரிக்கேன் ப்ரிடிக்ஷன் லேப், என்விரான்மெண்டல் டேட்டா சென்டர், அதெல்லாம் நம்ம மேலேருந்து இப்போ பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போது டெஸ்டினின்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்பேஸில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனே வந்து இங்கே கீழே வச்சுருக்காங்க இந்த ஸ்பேஸ் சென்டரில். இப்போ நம்ம அதுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் ஆக்சுவலாக ஸ்பேஸில் இருக்கிற ஸ்டேஷனுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான், கிராவிட்டி. இங்கே நான் வந்து நடந்துட்டு போகிறேன். ஆக்சுவல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து கிராவிட்டி இல்லாசி பறந்துகிட்டே போயிருப்பேன். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் தான் இருந்தது. இந்த காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணோம், அது வந்து படித்து அதை பற்றி கற்றுக்கிறதுக்கே வந்து கண்டிப்பாக பல வருஷங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு தியேட்டர். ஸ்பேஸில் வந்து எப்படி வந்து ஒரு தியேட்டர் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். எப்படி வந்து உட்காந்துட்டு படம் பார்ப்பாங்கன்றதை நம்ம பார்க்குறோம்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த அப்போலோ 4 மூணுக்கு போன மிஷினில் யூஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மூணில் லேண்ட் ஆன ஷட்டில். அந்த ஷட்டில் வந்து ஆக்சுவல் ஷட்டில் இதான் மூணில் லேண்ட் ஆனது. அந்த ஷட்டிலே இங்கே வச்சுருக்காங்க. அந்த ஷட்டிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே பார்க்கலாம். மூணில் லேண்ட் ஆன ஆஸ்ட்ரோநாட் போட்ட ஆக்சுவல் சூட்டே இங்கே இருக்குது. அந்த டீட்டெயில்ஸும் இங்கே பார்க்க முடிஞ்சுது. இப்போ நம்ம பார்க்குறது ஆக்சுவல் அப்போலோ 4 மூன் ஷட்டில். இந்த மூன் ஷட்டில் தான் வந்து மூணில் லேண்ட் ஆச்சு. அந்த ஷட்டிலை வந்து இங்கே நம்ம க்ளோஸில் பார்க்குறோம். எப்படி இருக்குது பாருங்கள். 1960s இந்த ஷட்டில் போய் மூணு ரீச் ஆச்சு. மூன் ஷட்டிலோட மாடல் இது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருக்காங்க. அதை அப்படியே இந்த மாடலில் காட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ராக்கெட்டோட ஸ்பெசிமென் வச்சுருக்காங்க. இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இது ஒரு பாதி ராக்கெட் தான் நினைக்கிறேன். இந்த ஷட்டில் கொஞ்சம் கிட்ட போய் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.